ஐபிஎல் வரலாற்றில் 18வது முறையாக நம்ம வந்து ஆர்சிபி விளையாடுது. இந்த முறை வந்து கண்டிப்பாக கப் அடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் அவங்க ரசிகர்கள் எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, இசாலாப் கப் நமதே அப்படிங்கிற வாய்ப்பு இன்றைக்கி உண்மையிலேயே இருக்குது. பஞ்சாப் கூட விளையாண்ட போட்டியில் வந்து உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக விளையாண்டாங்க. 101 ரன்னுக்குள்ளே சுருட்டி 106 ரன் அடித்து வின் பண்ணி முதல் இறுதி போட்டியில் வந்து முதல் அணியாக வந்து நிற்கிது. 2வது அணி யாருங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமான ஒரு வெற்றி தான் இது எல்லாருக்குமே. ஏன்னா இது தமிழ் ரசிகர்கள், நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் உட்பட எல்லாருமே ரசிக்கிறாங்க. சிஎஸ்கே வந்து வெளியே வந்துடுச்சு. இந்த சீசன் நம்மளுக்கு வந்து சரியாக அமையலை. இறுதி இடத்துல நம்ம இருக்கோம். இறுதி ஆட்டத்தில் ஆர்சிபி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதனால் ரசிகர்கள் பாரபட்சம் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர் எல்லாமே வந்து நம்ம பெங்களூருக்கு தான் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்க கப்படிக்கணும். ஏன்னா 18 வருஷமாக மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா ஆர்சிபியில் இருக்கிற ஒவ்வொரு தடவை சீசன்லேயுமே அற்புதமான பிளேயர்ஸ் தான் அதில் இருப்பாங்க. நல்லா விளையாடுவாங்க. ஏன் தான் அவங்க வந்து கப்படிக்காமல் போகிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிற மற்ற அணிகளை விட மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள் அதில் தான் இருப்பாங்க. அது நல்லா விலை கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க, கப்படிக்க மாட்டாங்க. ஆனால் அது இந்த தடவை நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 4 தடவை இதுவரையும் ஃபைனலுக்கு போயிருக்காங்க, கப்படிச்சதில்லை. இந்த 3 தடவை போயிருக்காங்க, கப்படிச்சதில்லை. இந்த முறை 4வது தடவை கண்டிப்பாக கப்படிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ரசிகர்கள் எல்லாம் வந்து பாரபட்சம் இல்லாமல் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. கோலி, விராட் கோலியை தான் நம்ம சொல்லணும். விராட் கோலி ஒவ்வொரு சீசன்லேயுமே ரொம்ப சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துகிற நல்ல விளையாட்டுக்காரர். நம்ம உண்மையிலே சொல்கிறேன், சச்சினுக்கு பிறகு நம்ம எல்லாருமே நேசித்த ஒரு பெரிய ஆட்டக்காரர் அப்படின்னா விராட் கோலியை நம்ம எப்பயுமே சொல்லலாம். எல்லா விதமான ஷாட்ஸும் ஆடுவார். ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ஃபோர்லாம் அடிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பாரபட்சம் இல்லாமல் ரசிக்கலாம். எப்படின்னா, நான் வந்து இந்த ரசிகர் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே கலந்து ரசிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து நம்ம கோலி இருக்கார். இந்த தடவை அவர் கப்பு வாங்குகிற இடத்துல அவர் இருக்கணும். 2வது, இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதில் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றார். இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றார். எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. இன்னும் 2 வருஷம் ஆடி இருக்கலாமே, ஏன் அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதை வந்து வெளியே வர்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. ஆனால் அதை ஒரு பொருட்படுத்தலை. அவர் செஞ்சது மிகப்பெரிய சாதனை. வந்து டெஸ்ட்லேயும் பண்ணியிருக்காரு, ஒன் டேலேயும் பண்ணியிருக்காரு, T20லேயும் பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லா விதமான விளையாட்டுகளையும் திறம்பட விளையாடக்கூடிய ஒரு நேர்த்தியான பிளேயர் வந்து கோலி, விராட் கோலி. அதனால தான் இந்த முறை ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப விராட் கோலியை எதிர்பார்த்தாங்க. அவரும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நேற்று மட்டும்தான் சரியாக கொஞ்சம் ஆட முடியல. 12 பாலுக்கு 12ஓட நம்ம பஞ்சாப் அணியோட வந்து வெளியே வந்துட்டார். ஆனால் இன்னும் பெருசாக எதிர்பார்க்கப்படுறவர்கிட்ட பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக ஃபைனலில் அவர் மிக அற்புதமாக மிரட்டுவார். நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபைனலில் அதிகமாக அடிக்கிறது வந்து கோலியாக இருக்கும். அது அவருக்கு ராசியான விஷயமும் கூட. கண்டிப்பாக செஞ்சுரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோலி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. 18வது ஐபிஎல் வரலாற்றில் கப் அடிக்கணும். வாழ்த்துக்கள் ஆர்சிபி, வாழ்த்துக்கள்.